கைஸ் இங்கே ரோடு வேலையாகிட்டு இருக்க மாட்டிருக்கு. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு இப்படி போகுது. கைஸ் எல்லாம் எனக்கு இந்த ரோடு ஃபஸ்ட் டைம் தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த பாலத்தில் எதுக்கோ போன மாதிரி ஒரு ஞாபகம் தெரியலையே, வந்திருக்க வாய்ப்பு இல்லையே. எனக்கு என்னமோ இது அந்த இடத்துல முன்னாடியே வந்த மாதிரி இருக்குது. சரிங்க நான் யோசிக்கிறேன், எப்போ இது வந்திருப்பேன் நான் எனக்கு தெரியலையே. சரி பார்ப்போம். ஆமாம் கைஸ் இங்கே வருங்க, இந்த ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடு வந்து இப்போ தான் வேலை ஆகிட்டுருக்கு. பின்னாடி வண்டி வரல, அப்படியே அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், ரோடு ஃபுல் எம்டியாக இருக்குது. அங்கே தூரத்தில் ஒரு பஸ்ஸு ஒரு அண்ணன் போகிற அப்படி, அதுக்கு முன்னாடி இன்னொரு அண்ணன் போகிற அப்படி. கொடிவேரி பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். உங்களுக்கு நேராக தெரியுதா? இன்னும் பக்கத்தில் போல் இன்னொரு 16 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பாருங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி அந்த போர்டு தெரியுதுங்களா? இருங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனால் தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா? கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி ஆர்ச் நம்மளை வரவேற்குது. அவ்வளோதான் கைஸ், உள்ளே வந்துட்டோம் ஏரியாவுக்குள்ளே சரௌண்டிங்கில். இன்னும் நமக்கு இன்னொரு 16 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். அவ்வளோதான், 16 கிலோமீட்டர் நமக்கு இன்னும் அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் ஆகும். ரோட்டு ஓரத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன், மரத்தை பார்த்தோமே வண்டி நிறுத்திடலான்ட்டு. அவ்வளோதான், ஒரு இன்னும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்குது. 11 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் ஒரு குட்டி வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் கைஸ். கைஸ் நம்ம சின்ன வாட்டர் பிரேக் போட்டு இப்போ தான் வண்டி எடுத்தோம். நான் இன்னொரு இடத்துல நிறுத்திட்டேன் கைஸ். நான் இன்னொரு அங்கே வாட்டர் பிரேக் போட்டு இப்போ தான் வண்டி எடுத்தோம். அது இல்லாமல் இது 2வது இடம். நான் பாதி தூரம் வந்தேன், திருப்பி ரொம்ப டல்லாக இருந்ததா, அதனால் திருப்பி கொஞ்சம் லைட்டாக தண்ணி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு இப்போ தான் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 8.5 கிலோமீட்டர்ஸ் தான். தண்ணிக்கு போனோடனே சொல்லு தான், ஹீட்டு ஓவராக இருக்குது கைஸ். நான் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமுக்கு தான் பிளான் பண்ணேன். கரெக்டாக உச்சி வெயிலில் போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்படிலாம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அது இல்லாமல் கைஸ் நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன், காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே கிளம்பிடுங்க. கிளம்பிட்டிங்கன்னா இங்கே ஒரு 9 மணி வெயிலுக்கு முன்னாடி வந்துடுங்க. 9 மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு 10 to 11 குளிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பி வீட்டுக்கு போயிடணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. நான்லாம் வரதே பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு மேலே தான் அங்கேருந்தே கிளம்புனேன். அதனால் இப்போது மொட்டை வெயில் அடிக்கிற நேரம் வந்துட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி தான் அப்படி பண்ணிங்க. அதே மாதிரி கூட்டமும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். எல்லோரும் கரெக்டாக இந்த மாதிரி டைமில் தான் இருப்பாங்க. அது நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம்னா, அட்வான்ஸாக வந்துட்டு நம்ம வந்துட்டு போயிடலாம். அது இல்லாமல் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது தெரியல, வாங்க போய் பார்த்துருவோம். அவ்வளோதாங்க, ஸ்ட்ரெயிட் ரோடு, எங்கேயும் திரும்பவே வேணாம், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். சத்தியமங்கலம் 19 கிலோமீட்டர், அவினாசி 41, சக்தி 18, ஊட்டி இங்கேருந்து 120 கிலோமீட்டர் கைஸ். I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I
got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. I don't give a fuck what you say. கைஸ் ஃபுல்லாக ரோடு ரைட்டு எல்லா பக்கமுமே ரைட்டில் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நோங்கு முடிஞ்சிருச்சா நிறுத்தலாம் நினைப்பேன், ஆனால் டப்புக்கும் காண்டி கிராஸ் ஆகிடும். கைஸ் இங்கே தான் 1-2 மரம் இருக்குது கைஸ். வரமா ரோட்டு வரமா இந்த சைடில் ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கேயும் பாதி பக்கம் வெட்டிட்டு வராங்க. இந்த பாருங்க வெட்டிவிட்டாங்க இந்த பக்கத்தில் பாதியே. அதெல்லாம் ரோடு பெருசு பண்ணுறதுனால வெட்டிடுறாங்க. சரி ஓகே கைஸ், நான் அங்கே போய்ட்டு vlog கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் இந்த பக்கம் ரோடு ஃபுல்லாக வேலையாகிட்டு இருக்கு கைஸ். நீங்கள் பக்கத்தில் ஓகே வந்துட்டு நல்லா தெரியும். நைட்டு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துடணும். ஏன்னா நைட்டில் லைட்டாப்பில் வண்டிக்கு வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் இந்த இதில் ஸ்பீடு கம்மியாக போயிட்டு இருந்தாலே நம்ம பார்த்து கண்ட்ரோல் பண்ணி வந்துக்கலாம். அதனால் நீங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக வந்துடுங்க. மேக்ஸிமம் பகல்லே வந்துட்டு பகல்லே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இங்கே இல்லை, நம்ம வந்து எப்பயுமே இதில் கொஞ்சம் லாங் போகிறோன்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு டேயில் வண்டி ட்ராவல் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கணும். நைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக, நைட்டு ரிட்டர்னுக்கு வரும்போது பொறுமையாக வந்துக்கலாம். போகும்போது நைட்டில் பிளான் பண்ணணும்னு வச்சிங்களேன், ஹரிபரியில் போயிட்டுருக்கணும். பகல்னா கூட நம்ம பொறுமையாக சரின்னு டைம் கூட பார்த்து பொறுமையாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடலாம். நைட்டுங்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி டைம் போகும்னே தெரியாது. அதனால் ஹரிபரியில் போகணும். அது எதுக்கு போயிட்டுங்க கொஞ்சம் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போயிடலாம். டெய்லியே வண்டி ரைட் பண்ணுங்கள் எப்பயுமே. கைஸ் நம்ம வழக்கம் போல் முன்னாடி திரும்பிட்டு வழி மாறி வந்துட்டோம் கைஸ். நம்ம போகிற வழி பின்னாடி இருக்குது. இருங்க இந்த யூடவுனில் திரும்பிடுறேன். கொடிவேரி வந்துட்டோம் கைஸ். கொடிவேரி அந்த ஆற்றுப்பாலம் அணைக்கு போகிற வழி அந்த பக்கம் இருக்குது. நம்ம கொஞ்சம் லைட்டாக முன்னாடி வந்துட்டோம். அப்படியே திரும்பிடலாம். அந்த லெஃப்ட் எடுக்கணும். நம்ம அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அப்படி லெஃப்ட் எடுத்துருக்கணும். நம்ம ரைட் எடுத்துருக்கணும். அந்த பக்கம் ரைட் எடுத்துருந்தோம். இப்படி அதனால் சுற்றிட்டு வந்துட்டுருக்கோம். இருங்க அந்த கார் போயிட்டோம். மேலே தெரியுதுங்களா ஆச்சு போர்டு. இந்த வழி தான் நம்ம இப்படி சுற்றிட்டு வந்துட்டோம். ஓரளவுக்கு கூட்டம் இருக்க மாட்டிருக்கு கைஸ். ஏன்னா அந்த லோக்கலில் இருக்கவங்கள அவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா சிலோட்டாக வந்துட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துடுவாங்களாட்டு. அவருங்க எல்லாம் பசங்க கேங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. கேங்காக நின்றுட்டுருக்காங்க. இன்னும் உள்ளுக்குள்ளே இன்னும் எவ்வளோ தூரம் தெரில கைஸ். அது மேப் போட்டேன் கரெக்டாக இங்கே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நான் அதனால் நம்ம சரி மேப் போட்டிருக்கோம்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டு இருந்தேன். அதனால தான் சல்லுன்னு தாண்டி வர போயிட்டேன். அதுக்கப்புறம் கவனிக்கலை. அதுக்கப்புறம் எதாச்சியாக போர்டை பார்த்து அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஓ இப்படி வழி திரும்பி இருக்க மாட்டேருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேப் வந்து இங்கே வந்து முடிச்சிருச்சுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. இருங்க நம்ம போய் பார்ப்போம். கேஸ் நம்ம இங்கேருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்காமா கேஸ். ஆர்ச்சிலேருந்து 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வருமாம்மா. நான் இப்போ தான் போர்டில் தான் பார்த்தேன். வாங்க போகலாம். அது பக்கத்தில் வந்துட்டு என்னது மூங்கில் மரமா
கைஸ் இடமே பயங்கரமாக இருக்குது கைஸ். ஓட்டமாக தான் இருக்க மாதிரி இருக்குங்க பாருங்கள். சைடில் ஃபுல்லாக கார் இருக்குது, அந்த சைடு ஃபுல்லாக கார் இருக்குது. அந்த ரைட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணுமான்னு தெரியலையே. இருங்க யார்கிட்டயே கேட்போம். கேட்டா பரவாயில்லையே. இங்கே பார்க்கிங் எங்கே இருக்கு? பார்க்கிங் எங்கே இருக்கு? இதுலையேங்க. சரி தேங்க்ஸ்க்கா. காய்ஸ் நம்ம வந்துட்டோம். இருங்க நம்ம பார்க்கிங்கில் போட்டுடலாம் வண்டியை. கைஸ் இங்கே என்ன முன்னாடி அனுப்பிச்சி விட்றாங்க. பார்க்கிங் ஃபுல்லாக இருந்துருக்கு. கைஸ் நம்ம கூட்டம் இருக்குமோன்னு நினச்சி வந்தோம். கூட்டம் பயங்கரமாக இருக்க மாட்டிருக்கே. அது உள்ளுக்குள்ளே எப்படி வழி என்னன்னு தெரில கைஸ். இருங்க நம்ம ஒரு இடத்துல வண்டியை போட்டுட்டு யார்கிட்டயே கேட்போம். இங்கே ஒரு கேப் இருக்குது கைஸ். இங்கே வண்டியை உள்ளே போட்டுற வண்டி தான். இருங்க நான் எப்படி போகணுன்னு கேட்டு வந்துடுறேன். இருங்க கைஸ். இதில் இன்னொன்று இருக்குது கைஸ். இது வந்து வண்டி பாஸ் கைஸ், 10 ரூபா. அதுக்கு முன்னாடி வந்து உள்ளே இருக்க வர்றதுக்கு டிக்கெட்டு என்ட்ரி. ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா, 2 பேர்த்துக்கு 10 ரூபா. பரவாயில்ல கைஸ். கூட்டம் ஃபுல்லாக இருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், எல்லாம் மக்கள்லாம் ஜேன்னு இருக்காங்க. நானும் குளிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி 2-3 ஷார்ட் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சிங்களேன், போய் நான் பாரு இறங்கிடுவேன். திருப்பி எதுவும் ஃபோன் எதுவுமே தொட முடியாது. கோப்ரோவில் முன்னாடியே கழட்டி வச்சிட்டேன். இதுவே பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கேஷ் இந்த எண்டு பாருங்களேன். இந்த எண்டில் இருந்து பாருங்களேன், இந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இந்த கை தெரியலையே. ஓ, இந்த எண்டில் இருந்து பாருங்கள் இங்கே வரையும் போகுது. அங்கே வரையும் பார்த்திங்கன்னா மக்கள் உள்ளே நின்றுட்டுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. சரி ஓகே கைஸ், நானும் போய் குளிக்க போகிறேன். கைஸ் நான் இன்றைக்கி எலெக்ஷன்னால யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக அள்ளுது. தெரியுதுங்களா? நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன். முன்னாடி நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து இப்போ இங்கே கீழே இறங்கி வந்துட்டேன். இடம் பக்காவாக இருக்குது. எங்கே குளிக்கலான்னு தான் பார்த்தேன், எங்கேயுமே கொஞ்சம் பயமாக இருக்குது. போகிற இடத்துல வலிக்கு கீழே விழுந்துட்டு நான் என்ன பண்ணுறது? சரிங்க பார்ப்போம். நமக்கு முன்னாடி ஒரு அண்ணன் பையோடு உள்ளே இறங்கிட்டாரு. பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே கைஸ், வாங்க போகலாம் குளிக்கலாம். கைஸ் ஒரு வழியாக குளிச்சேட்டேன் நான், ஃபுல்லாக நினைக்கிட்டேன். சரி ரைட்டு, இனிமேல் நம்ம தலையை போட்டிட்டு உள்ளே போக வேண்டியதான். சரி கைஸ், இருங்க வண்டிகிட்ட போயிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க பண்ணுறேன். பை கைஸ். வண்டி இப்போ எல்லாம் சொல்லி கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி இங்கே போட்டிங் இருக்காங்க. போட்டிங்னா எப்படின்னா படகுல வந்து ரவுண்ட் சுற்றி காட்டுவாங்க. இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இருங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம் கைஸ், இதுதான் வழி. இப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். படகுக்காரங்க உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அப்படியே போயிட்டு இதில் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு காட்டுவாங்க. இடம் பாருங்கள், சும்மா முக்கா சூப்பராக இருக்குது. இதுலேயே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே குளிக்கிற இடம். இங்கே வந்து குளிக்க அலோடு இல்லை. இப்படி கீழே போய் தான் நம்ம போனோம்னா அந்த வழியாக தான் குளிக்க அலோடு. சரி அந்த வழி போய் நான் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் இப்படி தான் போகிற இடம். இப்படியே இங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கேயே கூப்பிட்டு வந்து இங்கேயே விட்டுருவாங்க. நம்ம இப்படி வந்துடலாம். இப்போ யாரும் போகலையாட்டுருக்கு. எனக்கு போகிறக்கு ஐடியா இல்லை.
அதனால் ஒண்டியே தான் வந்திருக்கோம். ரைட்டுன்ட்டு வந்துட்டேன். என்ன இந்த வண்டியில் பெட்ரோல் ரேட்டில் மாற்றி விட்டிட்டாங்களா? என்னதுன்னு தெரியலையே, இவ்வளோ புகையாக இருக்குது. கார் என்ன திடீர்னு லாக் ஆகிடும். என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியல கைஸ். அந்த முன்னாடி போனதில்லை ஒரு கியா கார், உங்களுக்கு சத்தியமாக தெரியாது. அந்த கார்லேருந்து தான் இவன் பின்னாடி இன்னும் புகை அப்படியே இருக்குது. கைஸ் நம்ம அந்த ஆர்சிட்ட வந்துட்டோம். ஜூஸ் கடை கேட்டிருக்கேன், கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். ஆனால் கைஸ் நம்ம லெஃப்ட் எடுத்துட்டா நம்ம ஊரை பார்க்க விறுன்னு கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கைஸ் எப்பயுமே எனக்கு சம்பவம் நடக்கிறது சாதாரணம்தான், ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் எது இருந்தாலும் ஏற்றுப்பேன். இன்றைக்கி உள்ளது நான் ஏற்றுக்க முடியாது கைஸ். ரொம்ப இதாகிப்போச்சு. ஏன்னு கேட்டால் நான் வெளியே அங்கேருந்து வந்ததுலேருந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ். ஒரே லென்த்தாக இருக்கட்டும், நம்ம வேணுங்கிற இடத்துல கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணவே இல்லை கைஸ். அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் ஒரு இதில் செக் பண்ணி இவ்வளோ நேரம் பேசினவே என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்த்துருவோமேங்கிறதுக்காக எடுத்து பார்த்தா அங்கேருந்து ரெக்கார்டே ஆகலை கைஸ். என்ன குடும்ப சரணம் சார் மாதிரி தான் ஆகிப்போச்சு. அங்கே பைக் எடுத்ததுலேருந்து நான் இங்கே வரைக்கும் பாதி தூரம் வந்துட்டேன். பாதி தூரம் இல்லை, அந்த ஆர்ச்செலாம் தாண்டி முன்னாடி வந்துட்டேன் நான். அது ஃபுட்டேஜ் அவுட் ஆகிடுச்சு கைஸ். இது ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இது ஒன்றும் பெருசாக இல்லை, இருந்தாலும் போயிட்டு ரிட்டன் வரும்போது தான். இருந்தாலும் இந்த மாதிரி தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் கைஸ். நான் திருத்திக்கிறேன். இப்போ தான் எனக்கு இது நோட்டீஸ்டே பண்ணேன் நான். எனக்கு முன்னாடி நடக்கும் இதெல்லாம். எப்படின்னா கடைசியாக வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் ஐயோ இதுக்கானவே அதுக்கானவே தொலைவிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுது. அது என்ன வச்சுன்னா, ரெக்கார்டு போட்டிருந்துருப்பேன், போட்டு திருப்பி நானே ரெக்கார்ட் பண்ணுறேங்கிறக்காக எங்கேயோ இப்போ ஆஃப் பண்ணியிருப்பேன். தெரில, அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று ஆகிருக்கணும். ஏன்னா நான் வந்து இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு விடுங்க, விட்டு தாண்டிடலாம். அதில் ஒரு 2-3 தான் பேசிட்டு வந்திருந்தேன். என்னன்னு தெரியலையா, அதுக்குள்ளேயும் மறப்பேடா மறந்துட்டேனே. அது டோக்கன் தான் கைஸ். அது என்ட்ரி இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிறோம்ல, அந்த இடத்துல டோக்கன் இப்போ ஒரு ஆளுக்கு 5 ரூபா கைஸ். அந்த இடத்துல ஒரு சின்ன கலகலப்பு என்ன, அவங்க கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் 2 பேர்த்துக்குள்ளே வாய் தகராறு ஆகி போச்சு. அது ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கோம், உடனே வெயிட் பண்ணாமல் கொடுத்துருக்கலாம். இல்லை நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்மளாவது வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம். 2ல் யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்துருக்கலாம். தேவையில்லாமல் அங்கே பேசிட்டு கத்திட்டு அது தேவையே இல்லை கைஸ். நம்ம இங்கேருந்து ஒரு இதுக்காக வரோன்னு வச்சுங்களேன், நம்ம எயித்தாப்பில் வரவங்க யார்கிட்டையுமே கோவப்படுறது 10 பைசா பிரச்சனை இல்லை கைஸ். நம்மளே டேமேஜ் பண்ணிக்கிறது தான் காரணம். அதில் தான் சேரும் நம்ம. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை தள்ளி வச்சுட்டு சரி இல்லையா, அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை, ஒரு 5 நிமிஷம் இருங்கங்க, உள்ளே நிறையா கூட்டம் இருக்குது, அவங்கெல்லாம் வந்தோடனே அதுக்கப்புறம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். இவங்க என்ன, இவர் ஃபேமிலியோடு வந்திருக்கு, என்ன நான் எல்லாருமே போயிருக்காங்க, என்னை மட்டும் விட மாட்டேங்கிறீங்க போல் இவருக்கு நினச்சிட்டாரு போல். சரி 2 பக்கம் ஒன்றும் இல்லை, இவர் ஒரு 5 நிமிஷம் இன்னும் வெயிட் பண்ணி போயிருந்துருக்கலாம். அது இல்லாமல் காய்ச்சி உள்ள கூட்டம் ஃபுல் கூட்டம், சொன்னது உண்மை தான். அதுவும் குளிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜேன்னு இருக்கு உள்ள. கைஸ் சொல்லக்கூடாது, இடம் சூப்பர், வந்ததுக்கு ஒர்த்து தான். நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இடம் பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக நான் இந்த மாதிரி சொன்ன மாதிரி காலையிலே சீக்கிரமாக வந்துடுவேன். வெயிலுக்கு முன்னாடி இங்கே வந்துடுவேன். வெயில் இங்கேருந்து குறையும் போது நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு வந்துடுவேன். வரும்போதே இந்த இடம் ஃபுல் ஒர்த்து. என்ன கொஞ்சம் பொறுமையாக எல்லா இடத்தையும் விசிட் பண்ணி பார்க்கணும். எல்லாம் முக்கியமாக கைஸ், நம்ம தண்ணியில் குளிக்கும் போது
நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். யாரும் நாளைக்கு உதவினா யாராவது நமக்கு வந்து உதவி தான் பண்ணுவாங்க. அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல, நமக்கு முடிஞ்சு போயிடும். தண்ணியை பொறுத்த வரையும் அந்த ஒரு இது இருக்குது. நம்ம தான் நம்மளை சேஃப்டியாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் அங்கேயே ஃபுல்லாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல குளிங்க, இதுக்கு மேலே போகாதீங்க, இந்த இடத்துக்கிட்ட வராதிங்க. அதுலேயும் ஒரு பசங்கள்லாம் யாரும் எதுக்கு போய் மென்ஷன் பண்ணிவிட்டு யாருமே அதை பண்ண வேண்டாமே. மேலே ஏறி குதிச்சுட்டு அந்த நான் ஒரு இதில் காட்டுறேன் பாருங்களேன், ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கீழேருந்து மேலே ஏறி போயிருக்காப்புல. மேலே ஏறி போய் அங்கே குளிச்சுட்ருக்காரு. அங்கே ஆளை எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் அவரையும் மேலே ஏற்றிட்டாங்க. விட மாட்டாங்க அவங்கள. நீங்கள் அப்படி போய் குளிச்சுட்டு இருந்தாலும் விட்டுலாம் மாட்டாங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. நீங்கள் ஏறினதுக்கப்புறம் தான் அந்த இடத்துலேருந்து நவுருவாங்க. அதனால எதுக்கு நம்ம போய் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பொறுமையாக போயிட்டு குளிச்சுட்டு, அது குளிக்கிறதுக்குமே ஒரு 2-3 இடம் இருக்குது. அந்த இதில் நான் ஒரு எண்டு இன்னும் 2 காட்டுறேன் பார்த்தீங்களா. அந்த எண்டுமே பார்த்தீங்கன்னா குளிக்கிற இடம் தான். அது ஒன்றும் இல்லை, நீட்டாக அப்படி உள்ளே என்ட்ரன்ஸு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்கன்னு வச்சுங்களேன். ரொம்பல ஒரு 500 மீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு பெண்டு ஒன்று இருக்கும். அந்த பெண்டுகிட்ட பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் கூட வேணாம், 300-400 தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பெண்டு இருக்கும். அந்த இடத்துல படகு போட்டிங் அந்த இது கூப்பிட்டு போகிறாங்கல்லக்கா, அது ஒன்று இருக்குது. அதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன். இருங்க கிட்ட வரும் அப்படி. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் எடுத்து வந்தீங்கன்னு வச்சிங்களேன். என்னடா இவ்வளோ கிளியாக இருக்குது கைஸ். இந்த ரோடு அப்படி தான் இருக்குது கைஸ். வண்டி வாங்கினா முடிஞ்ச அளவுக்கு பார்த்து. என்னடா தட்டிட்டீங்களா? ஓகே கைஸ், நம்ம அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் முன்னாடி ரைட் எடுத்து வந்தீங்கன்னு வச்சிங்களேன். ரைட் எடுத்துகிட்டு 500 மீட்டர் வந்தீங்கன்னா திருப்பி ஒரு லெஃப்ட்டு ஒரு ஸ்டெப்புலேயே இறங்கி வரும். அதில் இறங்கி உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, எல்லா பக்கம் குளிக்கலாம். அது இல்லாமல் அந்த இடத்துல 1-2 இடம் கொஞ்சம் இடுப்புக்கு மேலே இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க, ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக. ஹைட்டு கம்மியான யாருன்னா குழந்தைங்க, நமக்கு தோல்று கீழே தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு கையில் பிடிச்சி கூப்பிட்டு போனீங்கன்னா நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் அந்த ஓரத்துலேயே நடந்து வரலாம். அது எப்படின்னா அந்த ஃபால்ஸ் ஊற்றுது இல்லை, அதுலேயே பார்த்திங்கன்னா ஓரமாக நடந்து வரலாம். சுற்றி பைப் போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கால் அழுத்தி ஊனி அந்த மாதிரி போய்கிட்டு நமக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கலாம். ஏன்னா எதுக்கு போயிட்டு நம்ம ஆர்வமாக எகிரி இந்த வரண்டா அழுத்திட்டு போகணுன்னு கீழே விழுந்துட்டு வச்சு எதுக்கு போயிட்டு பொறுமையாக வந்துடலாம். ஆனால் காய்ஸ் ஒர்த்து. இதோட 3வது ஒர்த்து சொல்லிட்டேன். இன்னொன்று என்னென்னு வச்சிங்களேன், அங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் செல் பண்ணுறாங்க. மீன் அங்கேயே சமைச்சுன்னு தராங்க. எதுக்கு இவ்வளோ ரேட் ஆகிட்டுருக்கு அது நான் என்னென்னு கேட்டுக்கல. ஏன்னா நான் எப்படி சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை கைஸ். அந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ராவல் டைமில் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றது. எதுக்கு போயிட்டு தின்னுட்டு ரொம்ப தான் திணறிட்டு இருக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் சாப்பிட்றது. இந்த மாதிரி காரமான ஐட்டம்லாம் சாப்பிட்றதில்ல. சாப்பிட்டா மேலே போட்டு ஃப்ரீயாக கீழே வந்துடுற மாதிரி பொருள் மட்டும்தான் சாப்பிட்றது. ரொம்ப இது பண்ணிலாம் சாப்பிட்றதில்ல. டேய் என்னடா இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் சும்மா ஃபண்ணுக்காக. அதனால் நான் எதுக்கு அதை பற்றிலாம் கேட்கல. ஆனால் இந்த இது போட்டிங் மட்டும் கேட்டேன். அது போவீங்களான்னு கேட்டேன். அது மினிமம் 5 பேர் ஏற்றுவாங்களாம். ஒரு ஆளுக்கு 50 ரூபாயாம். நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அதனால் எங்கன்னா ஒரு ஆள் மட்டும் தம்பி இல்லைப்பா மினிமம் ஒரு 5 பேர் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி ரைட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அதே எல்லாம் கீழே போகிற ஆர்வமாக குளிக்க தான் போகிறாங்க. இதை குளிச்சுட்டு வந்துட்டு ரிலாக்ஸுக்காக அப்படி வேணால் இது வேணால் ட்ரை பண்ணுவாங்களாட்டிருக்கு. அந்த குளிக்காமே 2 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. குளிக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டுருப்பாங்களா, அவங்க வேணால் போயிட்டு இப்படி தண்ணியில் பார்த்துட்டு வாங்கலாம். காய்ச்சி எனக்கு ஆமாம் அதில் போகணும் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. ஃபஸ்ட்டு கிடையாது, அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது. இனி எங்கேயோ பார்த்தோன்னா அதை விட மாட்டாங்க காய்ச்சி. பரசில் போகணும். பரசல் அந்த இதுக்குள்ளே நல்லா இருந்தது. ஃபுல்லாக இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் வந்துருச்சு. முன்னாடிலாம் அந்த மரத்தில் உள்ள இதில் செய்வாங்க. இப்போ எல்லாம் ஃபுல் பிளாஸ்டிக். அங்கே 2-3 இருந்தது, பார்த்து தான் வந்தேன். இல்லை மேபி நான் அடுத்த வாட்டிலாம் வரக்கூடாது, செயல்படுத்திட வேண்டியதான். நல்லா இருந்துச்சு கைஸ். அது மாதிரி வீக்கெண்டுனா கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க மணி எத்தனை ஆகுதுன்னு தெரில. ஃபோனில் வேறு எல்லாத்தையும் பேக்கில் போட்டேன். கோபி 8 கிலோமீட்டர், ஈரோடு 45 கிலோமீட்டர். பார்க்கலாங்க. நான் ஈரோடு போகிற மாதிரி ஐடியா இல்லை. எங்கே ஸ்பீடு பிரேக்கர் காணோம் போட்டுருந்தது.
அதனால் நம்ம போகும்போது சங்கீர் வழியாக போயிடலான்னு பார்க்கங்க. சங்கீர் வழியாக போனால் நமக்கு கொஞ்சம் ஈஸி, வீட்டு சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். அது இல்லாமல் இது ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைடில் கலவணிலாம் இருக்கும், வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். இந்த பக்கம் ரோட்டில் ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ தான் எல்லாம் ரோடு போட்டுருக்கனால இனிமேல் தான் டெவலப் ஆக மாட்டிருக்கு. இன்னொரு 2-3 வருஷம் கழித்து வந்தோம்னா சைடு ஃபுல்லாக கடையாக இருக்கும். இங்கெல்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன் அந்த பக்கம் அந்த அவுட்டரில். சரி ஓகே பாய். பேசி ரொம்ப தொண்டை வறண்டு போச்சு, ஒரு ஜூஸை போட்டுருவோமா? சொல்லுவேன் ஆனால் வண்டி நிறுத்தவே மாட்டேன், தெரியுண்டா மாதிரி நீ போடாடே. சரி ஓகே கேஸ், நான் அடுத்த எங்கேயும் ஜூஸ் கடையை பார்த்தா ஜூஸ் குடிச்சிட்டு தான் போகிறேன். என்ன ஒரே அழுத்திட்டு போகிறாங்க. சரி ரைட்டு, 44 கிலோமீட்டர் ஈரோடு. இடம் நல்லா இருக்கேன். ரைஸ் ரெக்கார்ட் ஆகுது. இனிமேல் இப்படி கொஞ்சம் பார்த்துட்டா தான் பண்ண முடியும், பண்ணிக்கணும். கைஸ் நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் வந்துட்டோம். தெரியுது பார்த்திங்களா உங்களுக்கு ஆர்ச்சு? அவ்வளோதான் கைஸ். நான் எனக்கு ஜூஸ் ஐஸை குடிக்கலான்னு பார்த்து ஏதோ கடையை தொலைவுறேன், எது கடை சிக்க மாட்டேது கைஸ். இருங்க, ஆர்ச்சிட்டு எப்படியும் கடை வச்சுருப்பாங்க, அங்கே இது ஒரு கடையை பார்த்து ஜூஸை போட்டு. சரி கைஸ், நான் கேமரா கழட்டி வச்சிட்றேன். ரொம்ப வெயில் வேறு ஓவர் அடிக்குது, காலையிலேருந்து இங்கேயே தான் வெயிலே தான் கிடந்து. அதனால் எடுத்து உள்ளே வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதில்ல முன்னாடி வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? பாய். அது சரி விடுங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம் இந்த விஷயத்த. கொஞ்சம் எனக்குள்ளேயே இதாக இருக்குது, நான் என்னையை சரி பண்ணிவிட்டு பேசுவோம். ஓகேங்களா? பாய். ஆர்ச்சிக்கிட்ட வந்துட்டோம். கடை ஜூஸ் கடை, ஃப்ரூட் மிக்சரா? ஆஹா, நிறுத்திருக்கலாமே. இப்படியே பண்ணுறா நீ, ஒவ்வொரு கடையை பார்த்து வீணா போனவனே. இருங்க, அடுத்து வர்ற கடையை நிறுத்துகிறோம். டீ காபி கடையில் எவ்வளோமே இல்லை. ஒரு மார்க்கெட் என்னது தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ, பேசாமல் அங்கேயே நின்றுருக்கலாம். இருங்க, நமக்குன்னு ஒரு கடை கிடைக்கும். இன்னும் யமஹா வண்டி ஃபுல்லாக நிற்கிறாங்க, எல்லாம் அழுக்காயிருங்கடா. பக்கத்துலேயே ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்க மாட்டிருக்கேன் கைஸ். இதெல்லாம் இங்கே பெரிய ஷோரூமாக இருக்குது கைஸ். இப்படியே பண்ணுறான், ஒரு கடை கூட நிறுத்திடாதான். எதுங்க, நான் ஒரு கடையை பார்த்து நிறுத்திடுறேன். அது அந்த கடையை பார்த்தோன்னே இந்த கடையில் தான் நிறுத்துண்டா அப்படின்னு தோணும், மயிறு தோணும் உனக்கு. சும்மா இங்கே இருங்க, இங்கே நிறுத்துகிறேன்.